செல்வங்களுக்கு வணக்கம். உயிர் வேற, உடல் வேற. உடலாகப்பட்டது படைப்பு. அந்த படைப்புக்குள்ளே உயிர் நுழைந்து கொண்டிருக்கிறது. உடலுக்குள்ளே, படைப்புகளுக்குள்ளே உயிர் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. அது என்னைக்காவது அந்த உடலை விட்டு அது எஸ்கேப், அது வெளியே போயிடும். ஆண்டவன் என்றால் அவர் மட்டும் அவர் மட்டும் தனி, அவருக்கிட்டும் தனி இது இல்லை. எது இல்லை? நமக்கு எப்படி உயிர் இருக்கிறதோ அதே மாதிரி தான் ஆண்டவனுக்கும் உயிர் இருக்கிறது. நம்மை விட்டு நம் உயிர் பிரிந்து விட்டால், தப்பித்து போய்விட்டால் என்ன ஆகும்? நமது உடல் நாறி போய்விடும், சீரழிந்து போய்விடும். எஸ், அதே போலத்தான் ஆண்டவன் என்னும் மனிதனுக்கும் உயிர் இருக்கிறது. அதுவும் ஒரு நாள் ஆண்டவனை விட்டு அது கிளம்பிவிடும். அந்த உயிரானது ஒரு வேக்யூம், ஒரு ஆவியை போன்றது. அது கைக்கு கிடைக்காது. அது கைக்கு கிடைப்பதா என்றால் அன்றைக்கே என் கையில் சிக்கி கொண்டிருக்கும். அது என்னை விட்டு தப்பித்து போய்விட்டது. அப்படி இருக்கும்போது நம் உடலை விட்டு உயிர் பிரிந்தவுடன் உடல் நாசமாகிவிடும். அதே போலத்தான் ஆண்டவனை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் ஆண்டவன் படைத்த அத்தனையும் சீரழிந்துவிடும். எப்படி நம்மை விட்டு உயிர் பிரிந்த பிறகு நாம் அழிந்து விடுகிறோமே, மரம், செடி, பறவைகள், மிருகங்கள், உயிருள்ள அனைத்திலிருந்தும் அந்த உயிர் பிரிந்து விட்டால், ஒரு மரத்திலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் காஞ்சி பட்டு போய்விடும். ஒரு செடியிலிருந்து தன் உயிரை அது இழந்து விட்டால் காய்ந்து போடும். ஒரு மிருகம் தன் உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் அந்த மிருகம் நாறிவிடும். அதே போலத்தான் ஆண்டவனும் மனிதனாக இருக்கிறார். அவரை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் ஆண்டவன் மட்டும் செழிப்பாக இருப்பாரா? அவரும் அழிந்து போவார். அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும். உலகம் எப்படா அழியப் போகுதுன்னு கேட்கிறீர்களே செல்வங்களே, உலகம் மட்டுமல்ல, கடவுள் படைத்த அனைத்திலும் உயிர் இருக்கிறது. கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளை விட்டு அந்த உயிர் பிரிந்து விட்டால், அந்த ஆவி ஆண்டவனை விட்டு பிரிந்து விட்டால் ஆண்டவன் இல்லை. ஆண்டு கொண்டு இருப்பவன் இல்லை. ஆளப்போகிறோம் என்று நினைத்து கொண்டு இருப்பவன் இல்லை. அதனால் ஆண்டவனுக்கும் சாவு இருக்கிறது. என் செல்வங்களே, எஸ், இது தொடர்பாக, இது சம்பந்தப்பட்ட அடுத்த வீடியோவை நான் எதிர்பாருங்கள். என் செல்வங்களே,
எதிர்பாருங்கள். வணக்கம்.